வெல்கம் டு பைக்கார் 360. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜினை எப்படி ஓவர்ஹால் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வந்து தன்னோட வண்டியை வந்து மெக்கானிக்ஸ்ட்டை வேலைக்கு கொடுக்கும் பொழுது இன்ஜின் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் வேலைன்னா மெக்கானிக்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எதெல்லாம் பண்ணுறனால ஒரு இன்ஜின் வேலையோட வந்து பில் அமௌண்ட் வந்து 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வருது, அதாவது 7,000 to 8,000 வருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, மெக்கானிக்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஜின் வேலை பார்க்கும்பொழுது எதெல்லாம் வந்துட்டு கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜின் அசம்பிள்னு வந்துட்டாலே முதல் விஷயமா அந்த இன்ஜினோட கேசஸை வந்துட்டு பக்காவாக வாட்டர் வாஷ் வச்சு கிளியர் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா, அந்த இன்ஜின் கேஸுக்குள்ளே வந்துட்டு பர்ரு, அதே மாதிரி இந்த ஆயிலோட செடிமெண்ட்டு, டஸ்ட் எல்லாமே இருக்கும். அதனால் பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ், இடுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏரை வச்சு நீட்டாக ஏர் அடித்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றிடணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்னென்ன பொருட்களை ஃபுல்லாகவே இந்த இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோமோ அதை ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக கெரோசின் அல்லது பெட்ரோலை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டை வச்சு நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் அசம்பிள் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அதில் என்னென்ன பொருட்களெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலாகவும் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வேஸ்ட் பாக்கெட் கண்டிப்பாக ஒன்று வேணும். இன்ஜின் வந்துட்டு சுத்தமாக நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முதல் விஷயமா உங்களோட கை சுத்தமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் கேசஸில் இந்த கேஸ்கெட்டோட அந்த சின்ன சின்ன பிசுர்லாம் அங்கங்கே ஒட்டியிருக்கும். அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீட்டாக கிளியர் பண்ணி கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கேஸ்கெட்டை வச்சு நீங்கள் மேலே லாக் பண்ணும்பொழுது இன்ஜின் ஆயில் லீக் ஆகாது. இதுதான் பாருங்கள் கியர் அசம்பிளி. உள்ளுக்குள்ள கியர் எப்படி வந்துட்டு லிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன விஷுவலாக காட்டுறேன். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்துட்டு மெக்கானிக்ஸ்க்கான வீடியோ இல்லை, இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸ்க்கான வீடியோ. ஸோ பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்லாம் சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் கியர் செலக்டரு. இந்த கியர் செலக்டர் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த 2 கியருமே ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகிறத பொறுத்து ஸ்பீடு மாறும். அதுக்கடுத்து கிக்கர் ஷாஃப்ட்டை போட்டுக்கிறோம். இதுதாங்க கனெக்டிங் ராடு. கனெக்டிங் ராடு சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் இதுதான். கிராங்க் ஷாஃப்ட்டில் அந்த நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கனெக்டிங் ராடு. ஸோ 2 பியரிங்குமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, புது பியரிங்ஸு. இப்போ சுற்றுது பார்த்தீங்களா, இந்த சுற்றுறதுக்கு பேர் தாங்க கனெக்டிங் ராடு. இந்த கனெக்டிங் ராடு தான் புதுசு போட்டு லேத்தில் கொடுத்து வேலை பார்த்துட்டு கொண்டாந்துருக்கோம். ஸோ இந்த கனெக்டிங் ராடு வந்துட்டு இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணியாச்சு. இந்த கிராங்க் ஷாஃப்ட் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்காங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த கனெக்டிங் ராடோட பொசிஷன் வந்து இந்த கேஸோட பாதிக்கு பாதி சரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த எல்லா கியர்ஸ்க்குமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பியூரான இன்ஜின் ஆயில் ஒரு சின்ன கேனில் ஊற்றிட்டு அதுக்கு ஃபுல்லாகவே லூப்ரிகேஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டு வண்டியை கிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த லூப்ரிகேஷன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜென்யூனாக வந்துட்டு பேஸ்ட்டெல்லாம், இன்ஜின் பேஸ்ட்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கேஸ்கெட்டை வச்சுடுறோம். முடிஞ்ச அளவுக்கு கேஸ்கெட் வந்துட்டு ஓய் கேஸ்கெட் யூஸ் பண்ணுங்கள், ஆயில் லீக் வந்து கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இந்த கேஸ்லையுமே இதே மாதிரி இன்ஜின் பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ இந்த 2 கேஸுமே வந்துட்டு லாக் பண்ணுறோங்க. இவ்வளோ தான். சென்டர் இன்ஜினுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னா, முதல் விஷயம் கியர் அசம்பிளி, 2வது விஷயம் கிக்கர் ஷாஃப்ட்டு, 3வது மெயினான விஷயம் கிராங்க் ஷாஃப்ட்டு. இவ்வளோ தான் ஒரு சென்டர் இன்ஜினுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த 2 கேஸுமே மூடியாச்சு. மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றி வரக்கூடிய எல்லா போல்ட்டையும் போட்டுறோம். டைட்டு ஓரளவுக்கு வச்சாலே போதுமானது. ஏன்டா ரொம்ப காட்டுத்தனமாக போட்டு முறுக்கிக்கிட்டுலாம் ஏற்ற தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேஸ்ட் கேஸ்கெட்லாம் வந்து பக்காவாக போட்டுக்கனால டைட்டு ஜென்யூனாக டைட் வச்சா போதும். பாருங்கள், இந்த கிக்கர் ஷாஃப்ட்டில் ஒரு சின்ன கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடும் இந்த கிக்கர் லிஃப்டரில் வரக்கூடிய அந்த புள்ளியும் சேமாக அலைன் ஆகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் கிக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த கிக்கரோட ஸ்ப்ரிங் உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கியர் லிஃப்டரை உள்ளுக்குள்ளே போட போகிறோம். இந்த 2 எட்ஜுமே வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இதில் சிறுசாக எதுவும் உடஞ்சிருந்துச்சுன்னா கூட கியர் வந்து இந்த கடிச்சு விழுகக்கூடிய கம்ப்ளைண்ட் வரும். அதாவது கியர் வந்து ஸ்மூத்தாக விழுகாது. ஸோ இதில் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கியர் லிஃப்டர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த கியர் லிஃப்டர் இந்த வண்டியில் வந்தது வந்து ரொம்ப வந்து அலன்றுச்சு. அதனால நம்ம புதுசு வாங்குகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அலன்ருக்குன்னு. ஸோ புதுசாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால இது ஜஸ்ட் ஒரு 90 ரூபா தான் வரும். இதையும் நம்ம கம்பல்சரி மாற்றியே ஆகணும். இப்போ இது 2மே வந்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கியர் எந்த விதமான ட்ரபிளும் இல்லாமல் கரெக்டாக விழுகும். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு வாசரை போட்டுட்டு இங்கிட்டு ஒரு கியரை போட்டுட்டு கிளச் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ கிளச் அசம்பிளி உள்ளே போட்டுட்டு அதுக்கு ஒரு புஷ்ஷை போடுறோம். அதுக்கு மேலே ஒரு வாசரு, அதுக்கு மேலே 2 கட்டு வாசரு, அந்த கட்டு வாசரை லாக் பண்ணுறதுக்கு ஒரு வாசரு. கிளச் சைடு இவ்வளோதாங்க, பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பழைய கிளச் பிளேட், ஸ்டீல் பிளேட்டை போடவே கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த கிளச்சோட ஹப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறணும். ஸோ கிளச்சோட ஹப் இந்த வண்டியில் நல்லா இருந்துச்சு. ஸோ கிளச் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட் மட்டும் ஹீரோ ஓயில் வாங்கி போட்டாச்சு. ஏன் அப்படின்னா,
கிளச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு பழசையே போட்டோம்னா நம்ம இன்ஜின் வேலை பார்த்ததுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்டா கிளச் பிளேட் ஸ்டீல் பிளேட்டு பழசை போட்டோம்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஜின் வேலை பார்த்துட்டு ஓட்டுற பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கவே இருக்காது. அதனால தயவுசெய்து கிளச் பிளேட் வந்துட்டு ஒரு 380 ரூபா வரும், ஸ்டீல் பிளேட் வந்துட்டு ஒரு 120 ரூபா வரும். ஸோ அதை மட்டும் கம்பல்சரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளச்சு ஹப்புக்கும் இந்த கியருக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு ஷேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்டா ஷேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான பிக்கப் கிடைக்காது. அதனால இந்த கிளச்சு ஹப்புக்கும் அந்த கியருக்கும் இடையில ஷேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இந்த கிராங்கோட ஆயில் சீலை மாற்றிடுங்க. மாற்றாமல் விட்டோன்னா இந்த சென்ட்ரு கிராங்க் மட்டுமே தனியாக சீஸ் ஆகிறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்பல்சரி மாற்றிடுங்க. அதே மாதிரி இந்த கிளச் சைடு வரக்கூடிய இந்த பியரிங்கை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இது எதுவும் போயிருந்துச்சு அப்படின்னா அதை கம்பல்சரி புதுசு போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு கிளச் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக உள்ளுக்குள்ள அமுங்கி எந்திரிக்கும். இந்த கிண்ணம் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு மாட்ட மறந்துடாதீங்க. சில பேர் வந்துட்டு சில மெக்கானிக்ஸ் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பல்சரி இது தேவை. அதுக்கடுத்து இந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஏன்டா இதிலிருந்து தான் ஆயில் வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு ஃபுல் இன்ஜினுக்குமே சர்க்குலேஷன் ஆகும். அதுக்கடுத்து பாருங்கள், கிளச் சைடு நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கிளச்சு கேஸை மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளச் ராடுக்குள்ளே வர ஒரு ஓரிங்கு, இந்த குட்டி ஸ்ப்ரிங்கு இதெல்லாமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளச்சுக்கு ஒரு கேஸ் கட்டை போட்டுட்டு கிளச்சு கேஸை நம்ம மாட்டிட்டோம். முன்ன சொன்ன மாதிரி தான் கிளச்சு சைடு உள்ள சுத்து போல்டெல்லாம் போட்டுட்டு ஜென்யூனான ஜென்டில் டைட் மட்டும் வைங்க, போதுமானது. ஸோ இப்போ நமக்கு சென்ட்ரு ஒர்க்கும் முடிஞ்சு, இங்கிட்ட கிளச் சைடு ஒர்க்கும் முடிஞ்சு. அதுக்கடுத்தபடியாக நம்ம வந்துட்டு பேரல் கிட்டு, ஹெட்டு இதெல்லாம் வந்துட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பேரல் கிட் வந்துட்டு எப்போதுமே தயவுசெய்து கடைஞ்சே போடாதீங்க. நீங்கள் பேரல் கிட்டுங்க ஓனிங் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு வருஷம் 1 வருஷம் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கூடுமான வரை உங்களுக்கு வந்துட்டு புது பேரல் கிட்டு ஹீரோ ஓஇ கம்பெனியில் வாங்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வண்டி என்ன மைலேஜ் கொடுத்துச்சோ அதே மைலேஜ் கிடைக்கும். பேரல் கிட் வந்துட்டு நீங்கள் உஷா அல்லது கோயட்ஸ் இந்த மாதிரி கம்பெனியோட போடுவாங்க சில பேர். அப்படி போட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஹீரோ ஓஇ பேரல் கிட் வாங்கி போட்டுக்கோங்க. அப்படி ஓஇ பேரல் கிட் வாங்கி போட்டுட்டிங்கன்னா வண்டியோட பீட்டு அதே மாதிரி மைலேஜ் இதில் எந்த விதமான ட்ராப்பும் வராது. அதே மாதிரி பிஸ்டன் ரிங்ஸ் மாட்டுறதுக்கு சில பேர் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாகவே மாட்டிடலாம். இதுக்கு வேணாலும் நான் தனியாகவே வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிஸ்டன் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சோன்னு லூப்ரிகேஷன் விட்டுட்டு அந்த பின்னு அதே மாதிரி சைடில் வரக்கூடிய அந்த காற்று பின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டிப்பாக கேஸ்கெட்டுக்கு பேஸ்ட்டு போடவே கூடாது. ஏன் அப்படின்னா கேஸ்கெட்டுக்கு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது அந்த ஆயில் சர்க்குலேஷன், அதாவது கீழே இருந்து ஆயில் பம்ப்லேருந்து ஏறக்கூடிய அந்த ஆயில் சர்க்குலேஷன் வந்துட்டு இது ரொம்ப ஹெவியாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. பேஸ்ட்டு வந்துட்டு அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் அடைச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணிடுது. அதனால கூட உங்களுக்கு வந்துட்டு பேரல் வந்துட்டு சீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பேஸ்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடுறத தவிர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிஸ்டனையும் பேரலையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கையில் சுற்றி பாருங்கள். நீட்டாக உள்ளே வெளியே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா பேரல் வந்து எந்த விதமான சிரமம் இல்லாமல் நீட்டாக ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக டைமிங் செயின் கிட்டு புதுசு போட்டே ஆகணும். ஏன்னா டைமிங் செயின் கிட்டு வந்துட்டு ஸ்ப்ளெண்டர் குரூப்ஸ் வண்டியில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹீரோ குரூப்ஸ் வண்டியில் ஃபுல்லாகவே அது அதிகமான அளவுக்கு டக்குன்னு டேமேஜ் ஆயிரும், தேய்மானம் ஆயிரும். அதனால் டைமிங் செயின் கிட்டு ஒரு இன்ஜின் அசம்பிள் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி மாற்றி ஆகணும். ஸோ டைமிங் செயினும் போட்டாச்சு, அதுக்குள்ளே வர சென்ட்ரு வீலும் போட்டாச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், ஹெட்டை வந்துட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, லேத்தில் வந்து கொடுக்குறது வந்து ஹெட்டு ப்ளஸ் வந்துட்டு கிராங்க்கு தான் கொடுப்போம். ஹெட்டில் வந்து இந்த 2 வால்வுமே கம்பல்சரி புதுசு போட சொல்லிடுங்க. புதுசு போட சொல்லிவிட்டு உள்ள ஒரு ஆயில்ஸில் அவங்க கம்பல்சரி மாற்றிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வால்வ் வந்து நல்லா இருக்குது, இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் கம்பல்சரி எங்களுக்கு புது வால்வ் போட்டுருங்க அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், ஹெட்டும் அசம்பிள் பண்ணியாச்சு. ஹெட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்துட்டு நம்ம டோர் போட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 80% இன்ஜின் வேலையை ஃபினிஷ் பண்ண போகிறோம். முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து சொல்லலை, காட்டலை. இது வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு மெக்கானிக்ஸ் வந்து இன்ஜின் அசம்பிள் பண்ணுறதுல என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் அதை இன்னொரு தடவை நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இன்ஜின் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்காதீங்க. வேலை எப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணாலும் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஆமாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் செயினையும் ஃபிட் பண்ணுறோம். டைமிங் செயினுக்குள்ளே அந்த வரக்கூடிய அந்த குட்டி குட்டி ரப்பரு புஷ்ஷஸ் எல்லாமே போட்டுக்காச்சு. இப்போ பாருங்கள், டைமிங் செயின் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பழைய டைமிங் செயினை போட்டோம் அப்படின்னா ரொம்ப தொய்வலாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த டைமிங் செயினுக்கு வரக்கூடிய அந்த டென்ஷனருக்கு வரக்கூடிய பட்டனையும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த பட்டன் வந்து ரொம்ப ஹார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளே அமிங்கி அமிங்கி எந்திரிக்கும் பொழுது ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணும். அதனால கூட உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினோட நாய்ஸ் கொஞ்சம் மாறி கேட்கலாம். ஸோ அந்த பட்டனை கம்பல்சரி மாற்றிக்கோங்க. பாருங்கள் இது கரெக்டாக புஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை அமைக்கி பார்க்குறோம். இதனுடைய சஸ்பென்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு மேலே வந்து டைமிங் பிளேட் மாற்ற போகிறோம். அதை மாற்றுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு ஆயில் சீல் எல்லாத்தையுமே கம்பல்சரி மாற்றிக்கணும். அதே மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஓரிங் வரும். அந்த ஓரிங்கை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஸோ அந்த ஓரிங்கை நம்ம மாற்றியாச்சு. அதுக்கடுத்தபடியாக இதோட பேர் வால்வு டேப்பட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்க்ரூவுமே மொத்தமே ரூ. 66 தான் வரும் ஓஇ. நம்ம இதை வாங்கி மாற்றிட்டோம் அப்படின்னா இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரொம்ப பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ சிரமம் பார்க்காம இந்த 2 வால்வு டேப்பட் ஸ்க்ரூவையுமே நீட்டாக வாங்கி புதுசு போட்டுருங்க. போட்டுட்டு வால்வோட கிளியரன்ஸு கம்பெனியோட ஸ்பெக்கு எந்த அளவுக்கு சொல்லுதோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சா போதும். நம்ம ரொம்ப அதிக டைட் வச்சுட்டோம் அப்படின்னாலும் வால்வு பெண்ட் ஆயிரும். ரொம்ப லூஸாக வச்சுட்டாலும் நாய்ஸ் வந்து அதிகமான நாய்ஸ் கட 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 கடன்னு வெளியில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வால்வு கிளியரன்ஸ் வந்துட்டு பக்காவாக வச்சுக்கோங்க. மோரார்லெஸ் இந்த இன்ஜினோட 90% ஒர்க்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 10% ஒர்க் என்ன அப்படின்னா இந்த இன்ஜினை வந்துட்டு அப்ளிகேஷனில் அதாவது வண்டியில் போட்டு ரன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு 100% கம்ப்ளீட் ஆகும். இப்போ இதெல்லாம் தாண்டி கஸ்டமருக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜின் வேலைன்னு சொல்லிட்டு மெக்கானிக்ஸ்ட்டை கொடுக்கும் பொழுது இன்ஜின் வேலையை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்கெயின் பண்ணி, அதாவது உதாரணத்துக்கு அவர் 9,000 சொல்கிறாங்க மெக்கானிக்ஸ் அப்படின்னா நீங்கள் 8 ரூபாய்க்கு பார்த்து கொடுங்க 7 ரூபாய்க்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்கேஸ் பிரிக்கும் பொழுது அதிகமான ப்ராப்ளம்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்க அந்த 7,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு வேலையை பார்த்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்மளோட இன்ஜின் வந்துட்டு எஃபிஷியண்ட்டான அவுட்புட்டை கொடுக்காது. அதனால உங்களோட இன்ஜின் வேலையை நீங்கள் மெக்கானிக்ஸ்ட்டை போய் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு என்னென்ன போயிருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி மாற்றிடுங்க. எனக்கு இன்ஜினை வந்துட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, எவ்வளோ பில்லு வருதுங்கிறத நான் ஃபைனலாக பார்த்துக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை ஹின்ஸ் பாயிண்ட்டாக முன்னாடியே சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு மெக்கானிக்ஸ்க்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம அசம்பிள் பண்ண இன்ஜினை வந்துட்டு பெட்டில் ஏற்றியாச்சு. அதாவது இன்ஜினை வந்து வண்டியில் வந்துட்டு வண்டியோட ஃப்ரேமில் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 10-15 கிக்கு ஆயில் சர்க்குலேஷனுக்காக எம்டி அடிச்சுக்குவோம். அதுக்கடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். வண்டியோட பீட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு புது வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பக்காவாகவே இருக்குது. மித்தபடி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே வண்டியிலேருந்து வரலை. பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ண வண்டியோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் வேலை கம்ப்ளீட் இன்ஜின் வேலை என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நிறைய விஷயத்த நான் மறந்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அல்லது நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். ஸோ நாங்கள் அதுக்குண்டான பதிலையுமே வந்துட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். இது மாதிரி அதிகமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பைக்கர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.